வைனத்தேயா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 2026 பிப்ரவரி 12 முதல் பிப்ரவரி 18 வரை இந்த வாரத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் 12 ராசிகளுக்கான வார பலனை இப்போது பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, கிரகநிலை 1 சூரியன், 12 புதன், 10 செவ்வாய், 2 குரு, 11 சனி, 5 ராகு, 9 கேது. இந்த வாரம் புதிய தொடக்கங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். வேலை அல்லது தொழிலில் நீங்கள் எடுத்த ஒரு திட்டமிட்ட மாற்றம் உடனடி முன்னேற்றத்தை தரும். குடும்பத்தில் உங்கள் முடிவுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அதிசய நிகழ்வு: நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு பரிசு அல்லது உதவி கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டியது: அதிக வேகத்தில் செயல்பட்டு சிறு விபரீதங்களை அழைக்க வேண்டாம். இருமுறை சரிபார்த்து முடிவு எடுக்கவும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை செவ்வந்தி மலர் தானம் செய்து முருகனுக்கு தீபம் ஏற்றுங்கள். அதிர்ஷ்ட எண் 13, நிறம் கண்ணாடி நீலம். ரிஷபராசி அன்பர்களே, கிரகநிலை 12 சூரியன், 11 புதன், 9 செவ்வாய், 1 குரு, 10 சனி, 4 ராகு, 8 கேது. வருமானத்தை முறைப்படுத்தும் வாய்ப்பு உருவாகும். சேமிப்பு மற்றும் செலவு கட்டுப்பாட்டில் வெற்றி கிடைக்கும். வீட்டில் அமைதி நிலை பெற நீங்கள் செய்த முயற்சி பலன் தரும். அதிசய நிகழ்வு: ஒரு பழைய கடன் அல்லது நிலுவைத் தொகை எதிர்பாராமல் வந்து சேரும். கவனமாக இருக்க வேண்டியது: உணவு மற்றும் தூக்க ஒழுங்கை கெடுக்க வேண்டாம். உடல் சோர்வு வந்தால் வேலை பாதிக்கப்படும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை வெண் சந்தனம் தடவி அம்மனை வழிபட்டு வெள்ளை மலரால் அர்ச்சனை செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண் 22, நிறம் பேரிச்சம் பழுப்பு. மிதுன ராசி அன்பர்களே, கிரகநிலை 11 சூரியன், 10 புதன், 8 செவ்வாய், 12 குரு, 9 சனி, 3 ராகு, 7 கேது. தொடர்பு மற்றும் ஒப்பந்தங்களில் தெளிவு வரும். புதிய பணி வாய்ப்பு கிடைக்கலாம். உங்கள் பேச்சில் நயம் குழப்பத்தை தீர்க்கும். அதிசய நிகழ்வு: ஒரு அழைப்பு மூலம் நல்ல செய்தி உடனே வரும். கவனமாக இருக்க வேண்டியது: அதிகமாக பேசிக்கொண்டு இரகசிய தகவல்களை பகிர வேண்டாம். பரிகாரம்: புதன்கிழமை சிறார்களுக்கு புத்தகம், பென்சில் தானம் செய்து விநாயகரை வணங்குங்கள். அதிர்ஷ்ட எண் 16, நிறம் இளம் சாம்பல் நிறம். கடகராசி அன்பர்களே, கிரகநிலை 10 சூரியன், 9 புதன், 7 செவ்வாய், 11 சனி, 12 குரு, 2 ராகு, 6 கேது. மன அமைதியை மீட்டு எடுக்கும் வாரம். குடும்ப பொறுப்புகள் இருந்தாலும் நீங்கள் அமைதியாக வழி நடத்தினால் சீராக முடியும். வேலையிடத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும். அதிசய நிகழ்வு: நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு சந்திப்பு நடந்து பயன் தரும். கவனமாக இருக்க வேண்டியது: மனதில் சேர்த்து கொள்ளாமல் நேரத்தில் பேசி தெளிவுபடுத்துங்கள். பரிகாரம்: திங்கட்கிழமை வில்வ இலை அர்ச்சனை செய்து சுத்த நீர் தானம் செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண் 28, நிறம் முத்து வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, கிரகநிலை 9 சூரியன், 8 புதன், 6 செவ்வாய், 10 சனி, 11 குரு, 1 ராகு, 5 கேது. உங்கள் திறமை வெளிச்சம் பெறும். மேல்நிலை மனிதர்களின் கவனம் கிடைக்கும். புதிய பொறுப்பு அல்லது வழிகாட்டுதல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பயணம் சாதகமாகும். அதிசய நிகழ்வு: நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு வேலை கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டியது: அதிக எதிர்பார்ப்பு வைத்து மன அழுத்தம் கொள்ள வேண்டாம். படிப்படியான முன்னேற்றமே சிறப்பு. பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை கோதுமை மாவு தீபம் ஏற்றி சூரியன் வழிபாடு செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண் 7, நிறம் தாமரை இளம் சிவப்பு. கன்னிராசி அன்பர்களே, கிரகநிலை 8 சூரியன், 7 புதன், 5 செவ்வாய், 9 சனி, 10 குரு, 12 ராகு, 4 கேது. உங்கள் வேலை ஒழுங்கு மற்றவர்களை கவரும். பயிற்சி சார்ந்த விஷயங்கள் நல்ல பலன் தரும். உடல்நலம் சார்ந்த நல்ல மாற்றங்களை தொடங்க ஏற்ற வாரம். அதிசய நிகழ்வு: ஒரு மறைந்திருந்த வாய்ப்பு வெளிப்பட்டு உங்கள் பயணத்தை மேம்படுத்தும். கவனமாக இருக்க வேண்டியது: சிறிய தவறுகளை பெரிதாக்காமல் உடனே சரி செய்து முன்னேறுங்கள். பரிகாரம்: புதன்கிழமை துளசி தீர்த்தம் எடுத்துக்கொண்டு விஷ்ணு வழிபாடு செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண் 15, நிறம் மரகத பச்சை. துலாம் ராசி அன்பர்களே, கிரகநிலை 7 சூரியன்,
6 புதன், 4 செவ்வாய், 8 சனி, 9 குரு, 11 ராகு, 3 கேது. உறவுகள் மற்றும் கூட்டாண்மை விஷயங்களில் நல்ல சமநிலை ஏற்படும். ஒப்பந்தம், ஆவணப்பணிகளில் வெற்றி கிடைக்கும். உங்கள் நயமான அணுகுமுறை உதவும். அதிசய நிகழ்வு. ஒரு பழைய மனக்கசப்பு பேசி தீர்ந்து உறவு புதுப்பிக்கப்படும். கவனமாக இருக்க வேண்டியது, தாமதம் செய்யாமல் நேரத்திற்கு முக்கிய முடிவுகளை எடுத்து விடுங்கள். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை ரோஜா மலர் கொண்டு லட்சுமி வழிபாடு செய்து இனிப்பு தானம் செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண் 19. நிறம் செம்மஞ்சள். விருச்சிகராசி அன்பர்களே, கிரகநிலை 6 சூரியன், 5 புதன், 3 செவ்வாய், 7 சனி, 8 குரு, 10 ராகு, 2 கேது. உள் உறுதி அதிகரிக்கும். கவனம் கூடிய செயல்பாடு வெற்றி தரும். பணியில் மறைமுக போட்டிகள் இருந்தாலும் நீங்கள் சரியாக சமாளிப்பீர்கள். நிலுவைப் பணிகள் முடியும். அதிசய நிகழ்வு. ஒரு முக்கிய தகவல் சரியான நேரத்தில் கிடைத்து முடிவு எடுக்க உதவும். கவனமாக இருக்க வேண்டியது, சந்தேகம் அதிகரிக்காமல் ஆதாரத்துடன் பேசவும் செயல்படவும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண் 25. நிறம் கருமை நீலம். தனுசு ராசி அன்பர்களே, கிரகநிலை 5 சூரியன், 4 புதன், 2 செவ்வாய், 6 சனி, 7 குரு, 9 ராகு, 1 கேது. புதிய இலக்குகள் தெளிவாகும். எழுதுதல், பயிற்சி, நேர்முக தேர்வு போன்றவற்றில் சாதகமான முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். அதிசய நிகழ்வு. ஒரு சின்ன பயணம் பெரிய வாய்ப்பாக மாறும். கவனமாக இருக்க வேண்டியது, அவசர செலவுகள் செய்வதில் கவனமாக இருக்கவும். பரிகாரம்: வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மஞ்சள் அர்ச்சனை செய்து கொண்டைக்கடலை சுண்டல் தானம் செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண் 4. நிறம் சூரிய மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, கிரகநிலை 4 சூரியன், 3 புதன், 1 செவ்வாய், 5 சனி, 6 குரு, 8 ராகு, 12 கேது. பணம் தொடர்பான திட்டமிடல் சீராகும். நீண்ட காலமாக தவிர்த்த ஒரு வேலை இப்போது முடிக்க முடியும். உங்கள் அனுபவம் காரணமாக மதிப்பு அதிகரிக்கும். அதிசய நிகழ்வு. ஒரு பழைய தொடர்பு மூலம் தொழில் வாய்ப்பு உருவாகும். கவனமாக இருக்க வேண்டியது, கடுமையான வார்த்தைகளை தவிர்க்கவும். மென்மையான பேச்சே வெற்றியை தரும். பரிகாரம்: சனிக்கிழமை கருப்பு எள் தானம் செய்து சனீஸ்வரர் வழிபாடு செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண் 21. நிறம் சாம்பல் கருப்பு. கும்பராசி அன்பர்களே, கிரகநிலை 3 சூரியன், 2 புதன், 12 செவ்வாய், 4 சனி, 5 குரு, 7 ராகு, 11 கேது. தன்னம்பிக்கை மற்றும் தெளிவு அதிகரிக்கும். புதிய திட்டம் தொடங்க நல்ல வாரம். நண்பர்கள் குழு ஆதரவு கிடைக்கும். வேலை ஓட்டம் சரியாகும். அதிசய நிகழ்வு. நீங்கள் முன்பு சொன்ன யோசனைக்கு இப்போது ஒப்புதல் கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டியது, அதிகமாக பிறர் மீது நம்பிக்கை வைத்து பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். கண்காணிப்பு தேவை. பரிகாரம்: சனிக்கிழமை ஏழைகளுக்கு உணவு வழங்கி நீர்க்குடம், நீர்பாட்டில் தானம் செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண் 9. நிறம் டர்காய்ஸ். மீனராசி அன்பர்களே, கிரகநிலை 2 சூரியன், 1 புதன், 11 செவ்வாய், 3 சனி, 4 குரு, 6 ராகு, 10 கேது. ஆன்மீகம் மற்றும் மன அமைதி அதிகரிக்கும். வேலை தொடர்பான குழப்பம் தெளிவாகும். ஓய்வு, உழைப்பு சமநிலை வைத்தால் வாரம் சிறப்பாக முடியும். அதிசய நிகழ்வு. நீண்ட நாள் வேண்டுதல் ஒன்றுக்கு நல்ல அறிகுறி கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டியது, அதிக சோர்வை அலட்சியப்படுத்தாதீர்கள். தண்ணீர் மற்றும் தூக்கத்தை கவனியுங்கள். பரிகாரம்: வியாழக்கிழமை விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து துளசி மாலை அர்ப்பணிக்கவும். அதிர்ஷ்ட எண் 18. நிறம் சந்தன நிறம். தெய்வ அருளுடன் உங்கள் நாட்கள் நலமாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.